வணக்கம் நண்பர்களே. சந்திகா ஹத்துருசிங்க இப்போது கிரிக்கெட் உலகத்தை பொறுத்தவரையில் அதிகம் பேசப்படுகின்ற, அதிகம் விவாதிக்கப்படுகின்ற, நோக்கப்படுகின்ற மனிதர்களில் ஒருவர். 2020ஆம் ஆண்டு இலங்கை அணியின் கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளராக இவரை இலங்கை கிரிக்கெட் பலவந்தமாக வற்புறுத்தி மிக பெரிதாக வரவேற்று ஒப்பந்தம் செய்த போது ஏராளமான எதிர்பார்ப்பு இருந்தது. பங்களாதேஷ் அணியின் பயிற்சியாளராக அத்தனை காலம் தாழ்ந்து போயிருந்த, சோர்ந்து போயிருந்த பங்களாதேஷ் அணியை கட்டி எழுப்பி மிகப்பெரிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததில் ஹத்துருசிங்கவின் பங்கு அளப்பரியது. இலங்கையின் முன்னாள் சகோதர வீரர் இவர். தமிழ் யூனியன் கழகத்துக்காக ஆடி அந்த அணியின் தலைவராகவும் விளங்கியவர். இவர் விளையாடிய காலத்தில் தான் தமிழ் யூனியன் கழகம் பல கிண்ணங்களை வென்றெடுத்தது. இவர் சாம்பக ராமநாயக்க, திலான் விஜயசிங்க, முத்தையா முரளிதரன் என்று ஒரு பெரிய ஒரு வட்டம் ஒன்று அந்த காலத்தில் தமிழ் யூனியன் கழகத்தை ஆண்டு கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு இலங்கை அணியிலும் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றவராக, ஆரம்ப துடுப்பாட்ட வீரர், மிதவக பந்து வீச்சாளர், இடைநடுவே மத்திய வரிசையில் துடுப்படுத்தாடக்கூடியவராக, அர்ஜுன் ரணதுங்கவின் நம்பிக்கை வென்றவர்களில் ஒருவராக குறிப்பிட்ட காலம் இருந்தார். அதுக்கு பிறகு இவரது ஓய்வு காலத்துக்கு பிறகு இவரது பயிற்றுவிப்பு காலம் ஆரம்பித்தது. இதையெல்லாம் பார்க்கலாம். ஆனால் அதற்கிடையில் நாங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையை பொறுத்தவரையில் இலங்கை அணியின் அண்மைக்கால தோல்விகளுக்கு சந்திகா ஹத்துருசிங்க தான் காரணம் என்று விரல் நீட்டி சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதன் காரணமாகத்தான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் உலகக்கிண்ண போட்டிகளுக்கு முன்னதாக சடதியான மாற்றம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் பயிற்றுவிப்பாளர்களில் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கின்றது. தென்னாப்பிரிக்காவோடு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தொடரில் 4 போட்டிகளை தோற்ற பிறகு 5வது போட்டியில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, போட்டியை முடித்துக் கொண்டு வந்து விடுங்கள் என்று இவருக்கு அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால். எந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இவரை பங்களாதேஷிலிருந்து மிக கோலாகலமாக வரவேற்று இவர் கேட்ட பெறுமதியெல்லாம் கொடுத்து இவரை அழைத்ததோ, அதாவது இப்பொழுது உலகத்திலே சர்வதேச நாடுகளுக்கு கிரிக்கெட் பயிற்றுவிப்பில் ஈடுபடுகின்ற பயிற்றுவிப்பாளர்களும் 3வது அதிகூடிய சம்பளத்தை பெறுபவராக இவர் இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. உத்தியோகபூர்வமான கணக்கை நாங்கள் பார்க்க முடியாது இல்லையா? ஆனால் கணிப்பின் அடிப்படையில் 3வது அல்லது 4வது இடத்தில் ஹத்துருசிங்க இருப்பார் என்று நம்பப்படுகிறது. இப்பொழுது இந்த அழைப்பாணை கொடுக்கப்பட்டு இவர் வந்த பிறகு ஸ்டீவ் ரிக்சன், இப்போதைய கழுத்தடுப்பு பயிற்றுவிப்பாளர், இலங்கையின் இடைக்கால பயிற்றுவிப்பாளராக இருக்க போகிறார். அநேகமாக உலகக்கிண்ண போட்டிகளிலும் ஸ்டீவ் ரிக்சன் தான் இலங்கை அணியின் பயிற்றுவிப்பாளராக செல்வார் என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் உள்ளக தகவல்கள் சொல்கின்றன. இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இதேவேளை இன்று மாலை வெளிவந்த ஒரு தகவலையும் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பக்கம் இருந்து வந்த தகவல், உங்களுக்கும் எங்களுக்குமான ரகசியம் இது. அதாவது இலங்கையின் உலகக்கிண்ண போட்டிகளின் முகாமையாளராக இலங்கை தலைமை தேர்வாளர் அசந்த டிமேல் செல்வார் என்று கருதப்படுகின்றது. ஏற்கனவே முகாமையாளர் அசங்க குருசிங்க மாற்றப்பட போகிறார் என்று பேச்சுக்கள் உலவிக் கொண்டிருப்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதை விடலே தலைவரை பற்றி நீங்கள் கேட்பீர்கள். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியின் புதிய தலைவராக உலகக்கிண்ண போட்டிகளின் போது அநேகமாக ஆஞ்சலோ மேத்யூஸ் இல்லாவிட்டால் திமுத் கருணாரத்ன கடமையாற்றுவார்கள் என்று சொல்லி இப்போதைக்கு சொல்லப்படுகிறது. மேத்யூஸுக்கு இருக்கின்ற ஒரு பிரச்சனை, அவரது உபாதை முழுமையாக குணமடைந்தால் அவர்தான் தலைவர். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என்று நம்புகிறேன். அதுபோல திமுத் கருணாரத்னவை பொறுத்தவரையில் அவருக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பலவீனம், அவர் ஒரு நாள் போட்டிகளில் பெரிதாக விளையாடாது. இறுதியாக அவர் விளையாடியது 2015 உலகக்கிண்ண போட்டிகளின் போது. அதில் அவரது சராசரி 18 பெரிதாக சோபிக்கவில்லை. அதற்கு முன்னர் இடம்பெற்ற நியூசிலாந்தில் இடம்பெற்ற தொடரில் நியூசிலாந்து ஆடுகளங்களில் சிறப்பாக ஆடியதன் காரணமாக உலகக்கிண்ண அணிக்குள் உள்வாங்கப்பட்டார். இப்பொழுது மீண்டும் தென்னாப்பிரிக்காவுடான அவரது தலைமைத்துவம், அவரது துடுப்பாட்ட ஃபார்ம் பெரிதாக சோபிக்கவில்லை. ஆனால் தலைமைத்துவம் அவரை தலைவராக நேரடியாக பரஷூட் கட்டி கொண்டு வந்து உள்ளே இறக்கப் போகிறது போல தெரிகிறது. இதிலே சுவாரஸ்யம், இந்த 2 பேருமே செயின்ட் ஜோசப் கல்லூரி மாணவர்கள் என்பதுதான். அநேகமாக இலங்கையில் இடம்பெற போகின்ற 4 அணிகள் விளையாட போகின்ற மாகாண மட்ட போட்டிகளின் பின்னர் இது முடிவெடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதற்கிடையில் ஹத்துருசிங்கவுக்கு என்ன பதவி இலங்கை கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர்களில் கொடுக்கலாம் என்று சொல்லியும் ஒரு பேச்சு இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால் 2020ஆம் ஆண்டு வரை சந்திகா ஹத்துருசிங்கவின் ஒப்பந்த காலம் இருக்கிறது. அதற்கிடையில் அவரை ஒப்பந்தத்திலிருந்து நிறுத்தினால், பயிற்றுவிப்பாளர் பதவியிலிருந்து நிறுத்தினால், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் எக்கச்சக்கமான இழப்பீட்டை அவருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நம்பினால் நம்புங்கள், கடந்த வாரத்தின் அளவில் இல்லாவிட்டால் இந்த வாரத்தின் ஆரம்ப பகுதியில் சட்டம் அதிபரோடு கூட பேசியிருக்கின்றார்கள். இந்த ஒப்பந்தத்தை எவ்வாறு மாற்றுவது, இல்லாவிட்டால் ஒப்பந்தத்தை ரத்து செய்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பேசியிருக்கிறது. அதற்கு பிறகுதான் இந்த முடிவுகள். ஆனால் இந்த முடிவு எடுத்தே ஆக வேண்டும். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இலங்கை கிரிக்கெட்டின் அண்மைக்கால தோல்விகளுக்கு சந்திகா ஹத்துருசிங்க மட்டும்தான் பழி ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா என்பதுதான் முக்கியமான கேள்வி. காரணம் என்னவென்று சொன்னால், இவர் பயிற்றுவித்த காலத்திலிருந்து பங்களாதேஷ் அணியை சிறப்பாக பயிற்றுவித்திருக்கின்றார். அதுபோல ஆஸ்திரேலியாவின் சிட்னி தண்டர் அணியை பிக் பேஷ் லீக் போட்டிகளில் பயிற்றுவித்திருக்கின்றார். அதற்கு பிறகுதான் இவருக்கு பங்களாதேஷ் வாய்ப்பு கிடைத்தது. பங்களாதேஷ் அணியை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வருவதில் ஹத்துருசிங்கவின் பங்கு அளப்பரியது. அப்படிப்பட்டவர், இலங்கை அணியால் வேண்டி பெறப்பட்டவர். இலங்கை ரசிகர்கள் அத்தனை பேரும் வேண்டி இவரை அழைத்து வந்தார்கள் இலங்கை அணிக்கு பயிற்றுவிக்க. அப்படி இருக்கும்போது இவர் மட்டும்தான் இலங்கை அணியின் தோல்விகளுக்கான காரணமா? காரணம், இலங்கை அணி 2 போட்டிகளை தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக டெஸ்ட் போட்டிகளில் வென்று சாதனை படைத்த போது, இதுவரை நிகழாத ஒரு விஷயத்தை நிகழ்த்தி காட்டிய போது எல்லோரும் இலங்கை அணியில் விளையாடிய அத்தனை பேரும் சொன்னது, இது பயிற்றுவிப்பாளருக்காக, கோச்சுக்காக நாங்கள் வென்று கொடுத்தது என்று. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அணியில் மட்டும் ஏன் தடுமாற்றம்?
முக்கியமான ஒரு காரணம், இலங்கை அணியில் சீரான ஒரு நாள் தெரிவு அண்மை காலமாக இல்லை. அடிக்கடி தலைவரை மாற்றுவது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் ஒரு கட்டமைப்பு அணியில் உருவாக்கப்பட்டிருப்பதன் காரணமாக தலைவர் மாறினாலும் வெல்லலாம். ஆனால் ஒரு நாள் போட்டிகளில் அவ்வாறு கிடையாது. தலைவரும் ஸ்டடியாக இருக்க வேண்டும். அப்படி பார்த்தால் லசித் மாலிங்கவிலும் இங்கே பிழை இருக்கின்றது. இதன் காரணமாக தான் அவரை மாற்றுவதற்கு இப்பொழுது முனைந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஹதுருசிங்கவின் கதையை கொஞ்சம் பார்த்துவிட்டு வரலாம். இவர் மொத்தமாக இதுவரைக்கும் இலங்கை அணியை பொறுத்தவரையில் 2018க்கு பிறகு இவர் 49 போட்டிகளில் இலங்கை அணியின் பயிற்சியாளராக கடமையாற்றி இதில் 16 மட்டுமே வெற்றி பெற்றுகின்றார். அதன் சுருக்கத்தில் கவனிக்கக்கூடிய முக்கியமான விடயம், இலங்கை அணிக்கு இவர் பங்களாதேஷுக்கு செய்து கொடுத்ததில் பாதி அளவாவது வழங்கவில்லை என்பதுதான் பொதுவாக ரசிகர்களின் முறைப்பாடாகவும் இருக்கிறது. ஆனால் பங்களாதேஷை பொறுத்தவரையில் ஹதுருசிங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருந்தார் என்பதுதான் அங்கே இன்னமும் பங்களாதேஷில் சந்திகா ஹதுருசிங்கவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தற்செயலாக இலங்கையின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டால் மீண்டும் பங்களாதேஷில் ஹதுருசிங்க வரவேற்கப்படுவார் என்பதும், இல்லாவிட்டால் இங்கிலாந்து பிராந்தியங்களில் அழைக்கப்படுவார் என்பதும் முக்கியமானது. இவரை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் ஹதுருசிங்கவை பொறுத்தவரையில் 2005 அவர் ஓய்வு பெற்றார். 2004 2005 பருவகாலத்துக்கு பிறகு முதல் தர போட்டிகள் அத்தனையும் உள்ளது ஓய்வு பெற்ற பிறகு முதலில் ஐக்கிய அரபு ராஜ்யத்தோடு இவரது பயிற்றுவிப்பு காலம் ஆரம்பிக்கிறது, 1 வருட காலம். பிறகு அவசரமாக இலங்கைக்கு அழைக்கப்படுகிறார். இலங்கை கிரிக்கெட் ஏ அணியின் பயிற்றுவிப்பாளராக 3 ஆண்டு காலம் 2009 வரை கடமையாற்றிய பிறகு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், ட்ரெவர் பேலிஸ் இலங்கையின் பயிற்றுவிப்பாளராக இருந்த காலத்தில் இவர்தான் உதவி பயிற்றுவிப்பாளர். அந்த வேளையில் குமார் சங்கக்கார இலங்கை அணியின் தலைவர். இவரை போட்டி போடுகின்றார்கள் இலங்கை கிரிக்கெட் வட்டாரங்களில். ஆனால் ஒழுக்கவீன குற்றச்சாட்டு ஒன்றின் காரணமாக இவர் அவசரமாக அழைக்கப்பட்டு இவரது பதவி ரத்து செய்யப்படுகின்றது. அதுக்கு பிறகுதான் இவர் ஆஸ்திரேலியாவில் நிரந்தர வதிவிட உரிமை பெறுகின்றார். அங்கே இவரது ஆஸ்திரேலியாவில் இவரது பயிற்சி காலம் நியூ சவுத் வேல்ஸில் உதவி பயிற்றுவிப்பாளராக ஆரம்பிக்கிறது. காரணம், இவர் பயிற்றுவிப்பு நிறைய கற்றுக்கொண்டிருந்தவர். இடைநடுவே ட்ரெவர் பேலிஸ் மீண்டும் அங்கே வர அவருக்கு உதவி பயிற்றுவிப்பாளராக ஆஸ்திரேலியாவிலே இவரது காலம் தொடர்ந்தது. 2013-14 பருவகாலம் தான் இவருக்கு மிக மாற்றம் கொண்டு வந்த காலம். அப்போது பிக் பேஷ் லீக் போட்டிகளில் சிட்னி தண்டரின் பயிற்றுவிப்பாளராக இருந்தவர் விலகிக் கொள்ள ஹதுருசிங்கவைக்கு அடிக்கிறது அதிர்ஷ்டம். அங்கே மிக நேர்த்தியான பயிற்றுவிப்பாளராக பேரெடுத்து வீரர்களின் நம்பிக்கையை வென்று கொடுத்து சர்வதேச அரங்கில் இவரது பெயர் அடிபட ஆரம்பிக்கிறது. இங்கிலாந்து பிராந்தியங்களிலும் இவரை பற்றி பேசப்படுகிறது. அந்த வேளையில் தான் பங்களாதேஷ் இவரை அழைத்து வாய்ப்பு கொடுத்தது. பங்களாதேஷ் உலக கிண்ண போட்டிகளில் ஜொலிப்பதற்கு, பங்களாதேஷ் உள்ளூர் போட்டிகளில் கலக்குவதற்கு, வெளிநாடுகளில் வெற்றிகளை பெறுவதற்கு ஹதுருசிங்க அவர்களை ஏற்ற விதத்தில் தயார்படுத்துகின்றார். அங்கே ஒரு விஷயம், பங்களாதேஷ் அணியின் தேர்வு குழுவிலும் இவருக்கு முக்கியமான இடம் ஒன்று வழங்கப்பட்டது. மிகப்பெரிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டது. அதுவரை காலமும் பங்களாதேஷில் எந்த ஒரு பயிற்றுவிப்பாளருக்கும் வழங்கப்படாத அதிகாரங்கள் எல்லாம் சந்திகா ஹதுருசிங்கவுக்கு வழங்கப்பட்டது. எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருந்ததாக இலங்கையர் ஒருவர் தான் பங்களாதேஷின் வெற்றிகளுக்கான காரணம் என்று. பாருங்கள், 18 டெஸ்ட் போட்டிகளில் 6 வெற்றி, ஒருநாள் சர்வதேச போட்டிகள் 23இல் 6 வெற்றி, அதுபோல மிக முக்கியமாக T20 போட்டிகள் 8இல் 4 வெற்றி. இதுதான் ஹதுருசிங்க அங்கே காட்டிய மிகப்பெரிய வெற்றிகள். இந்த ஒருநாள் போட்டிகளை பொறுத்தவரையில் கொஞ்சம் இவர் சறுக்கி இருந்தாலும் இதிலே முக்கியமானதாக ஹதுருசிங்க அமைந்தது என்னவென்று சொன்னால், சில முக்கியமான தொடர்களை வென்றெடுக்க இவர் காரணமாக அமைந்தார். பங்களாதேஷின் பயிற்றுவிப்பாளராக சந்திகா ஹதுருசிங்க கடமையாற்றிய காலத்தில் தான் பங்களாதேஷின் மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்பட்டது. 17 டெஸ்ட் போட்டிகளில் 5இல் வெற்றி. அத்தனை காலமும் பங்களாதேஷில் டெஸ்ட் வெற்றிகள் என்றாலே என்னவென்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. எங்கேயாவது ஆடிக்கொருக்கா அமாவாசைக்கொருக்கா ஜிம்பாப்வே இல்லாவிட்டால் பலவீனமான மேற்கிந்திய தீவுகளில் இருந்து வெற்றிகளை பெற்றுக் கொண்டது பங்களாதேஷுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைத்தது. இலங்கையில் வைத்து ஒரு வெற்றி, அதுவும் ஹதுருசிங்கவின் பயிற்றுவிப்பின் கீழே இலங்கை அணி இலங்கையில் வைத்து பங்களாதேஷிடம் தோற்று போன போது மிகப்பெரிய அவமானத்துக்கு நாங்கள் உள்ளாகி இருந்தோம். இந்த ஹதுருசிங்கவையா நாங்கள் விட்டோம் என்று சொல்லி கவலைப்பட்டோம். காரணம், ஹதுருசிங்க 2010ஆம் ஆண்டு அவரது பதவி இங்கே ரத்து செய்யப்பட்ட போது குமார் சங்கக்கார வேண்டி கேட்டுக்கொண்டார் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டிடம் அவரை மன்னித்து இல்லாவிட்டால் அவரது பிழைகளை பொறுத்துக் கொண்டு மறுபடி அவரை பயிற்றுவிப்பாளராக்குங்கள் என்று. எங்களது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கேட்கவில்லை. ஆனால் இலங்கையிலே வைத்தவர் வென்ற பிறகும் இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் எதிராக பங்களாதேஷ் தனது வெற்றிகளை டெஸ்ட் வெற்றிகளை பதிவு செய்து கொண்டது. ஒருநாள் போட்டிகள் 51இல் 25 போட்டிகளை வென்றது பங்களாதேஷ், கிட்டத்தட்ட பாதி அளவு. உலக கிண்ணத்தில் ஜொலித்தது மட்டுமல்லாமல் இந்தியா, பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு எதிரான தொடர்களை வென்றெடுத்தது. மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இதோ அடுத்த அணி வளர்ந்து கொண்டு வருகிறது என்று பங்களாதேஷ் எல்லோரும் பார்த்தோம். 2020 போட்டிகளில் 29 போட்டிகளில் 10 போட்டிகளில் வென்றது. இதிலே சாம்பியன்ஸ் டிராபி 2017 நேரடியாக தகுதி பெற்றது. இந்த முறை இடம்பெற போன்ற உலக கிண்ண போட்டிகளுக்கு பங்களாதேஷ் நேரடியாக தகுதி பெறவும் ஹதுருசிங்கவின் பின்னணிதான் முக்கியமான காரணமாக இருந்தது. ஆனால் ஹதுருசிங்கை பொறுத்தவரையில் இதே மாற்றங்களை அரசியல் எல்லாம் புகுந்து விளையாடுகின்ற, உபாதைகள் அடிக்கடி இலங்கைக்கு கொண்டு வரப்படுகின்ற, கழக மட்ட அரசியல்கள் புகுந்து விளையாடுகின்ற ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் இவரால் எதையும் செய்து கொள்ள முடியாத ஆச்சரியமான விடயம் அல்ல. 49 போட்டிகள் என்று சொன்னோம். இதோ பாருங்கள், 18 டெஸ்ட் போட்டிகளில் 6 வெற்றிகள், 8 போட்டிகளில் தோற்று போனது இலங்கை அணி. ஒருநாள் சர்வதேச போட்டிகள் 23 போட்டிகளில் 6 வெற்றிகள், 16 போட்டிகளில் இலங்கை அணி தோற்றிருக்கின்றது. T20 சர்வதேச போட்டிகள் 8 போட்டிகளில் 4 வெற்றிகள் 4 தோல்விகள். ஆனால் ஹதுருசிங்க வந்த பிறகு ஒரு சின்ன மாற்றம். 2017 விட 2018 ஓரளவு பரவாயில்லை என்ற நிலை.
ஆனாலும் இலங்கை தேர்வில், இலங்கை அணியின் தேர்வில் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். சில வீரர்கள் மீண்டும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டு வருவது, சில வீரர்கள் எவ்வளவுதான் பிரகாசித்தாலும் உள்ளே வராமல் இருப்பது, சில கடகங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வழங்கப்படுவது, இப்படியான குற்றங்கள். அண்மை காலத்தில் லக்ஷன் சந்தகானின் அணி தெரிவு கூட இப்படித்தான் ரசிகர்கள் மத்தியில் பேசப்படுகின்றது. பெரிதாக சோபிக்காத ஒருவரை அணிக்குள்ளே கொண்டு வந்து திணிக்கின்றார்கள். சில வீரர்களுக்கு தொடர்ந்து வெட்டுகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் ஹதுருசிங்கவின் பக்கத்திலும் சில பிழைகள் இருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். ஒன்று, அவருக்கு லசித் மாலிங்க மீண்டும் தலைவராக வந்தது பிடிக்கவில்லை. எங்களில் பல பேருக்கு தான் காரணம் மேத்யூஸை அந்த பதவியில் இருந்திருக்கலாம் என்று நாங்கள் யோசிப்போம். ஆனால் மேத்யூஸை பதவியை விட்டு தூக்கவும் சந்திகா ஹதுருசிங்கவின் சிபாரிசுகள் தான் முக்கியமான காரணமாக அமைந்தன. உங்களை ஞாபகம் இருக்கலாம், அவரது ரன் அவுட் பற்றியும் அவரது உடற்தகுதி பற்றியும் அவர் ஓட முடியாமல் இருப்பது பற்றியும் ஹதுருசிங்க பகிரங்கமாகவே குற்றச்சாட்டுகளை சொல்லித்தான் மேத்யூஸை ஒரு நாள் அணியிலிருந்து கடத்தி விட்டிருந்தார்கள். ஆனால் மாலிங்கவுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வழங்கப்படாததுக்கும் ஹதுருசிங்கவின் பின்னணி ஒரு காரணம் இருந்ததாக சொல்லப்பட்டது. சந்திகா ஹதுருசிங்கை பொறுத்தவரையில் இந்த உலகக்கிண்ண போட்டிகளுக்கு சந்திமாலை ஒரு நாள் அணி தலைவராக கொண்டு செல்வது உசிதமானது என்று ஆரம்பத்திலிருந்தே திட்டமிடப்பட்டு அவருக்கு ஊட்டமும் வழங்கப்பட்டு வந்ததாக சொல்லப்பட்டது. எனவே சந்திமால் இல்லாமல் தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு நாள் அணி தெரிவு செய்யப்பட்டது கூட ஹதுருசிங்கவுக்கு அவ்வளவு உடன்பாடு இல்லை. இப்போது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கும் ஹதுருசிங்கவுக்கும் இடையிலான முரண்பாடுகளில் சொல்லப்படுகிற விஷயம் ஆட்டிடியூட் பிரச்சனை என்று சொல்லப்படுகிறது. ஹதுருசிங்க சில இடங்களில் காட்டுகின்ற அணுகுமுறைகள், வீரர்களில் மேன் டு மேன் மேனேஜ்மெண்ட் சொல்வார்கள், மேன் மேனேஜ்மெண்ட், அப்படியான விஷயங்களில் கூட வீரர்களை முகாமைத்துவம் செய்வதிலும் அவரது ஈடுபாடு அவ்வளவு சிறப்பாக இல்லை, இல்லாவிட்டால் அவர் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகின்றது. இதன் காரணமாக தான் இப்பொழுது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தையின் விளைவாக என்ன நடக்கும், இல்லாவிட்டால் இலங்கையில் வீரர்களை பயிற்றுவிக்கின்ற தனியான முகாமைத்துவ கல்லூரி இருக்கின்றது போல, இங்கே இலங்கையின் கிரிக்கெட் வீரர்களுக்கான பயிற்சி அகாடமி இருப்பது போல, அந்த அகாடமியின் ஆளுநராக இல்லாவிட்டால் அந்த அகாடமியின் தலைவராக இவர் நியமிக்கப்படலாம் என்று பேச்சுக்கள் இருக்கின்றன. ஸ்ரீலங்கா இலங்கையின் தேசிய அணிக்கு தலைமை பயிற்றுவிப்பாளராக விளங்காமல் ஏனைய மட்டங்களில் இவரது பயிற்றுவிப்பு சேவைகளை பெற்றுக்கொண்டு இவருக்கு கொடுக்கின்ற சம்பளத்துக்கு அந்த இடத்திலாவது வேலைகளை வாங்கலாம் என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் முனையலாம். இதிலே மிக முக்கியமான விஷயத்தை பொறுத்தவரையில் எந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் இப்போதைய திலங்க சுமதிபாலவின் பின்னணி ஆதரவோடு செயற்படுகின்ற எந்த குழாம் இவரை அழைத்து வர பாடுபட்டதோ அதே குழாம் தான் இவரை வெளியேற்றவும் இப்பொழுது முன்னின்று உழைக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அவ்வளவு தூரம் ஒன்று இவரது அணுகுமுறைகள் தவறாக இருக்கலாம், இல்லாவிட்டால் இலங்கை கிரிக்கெட் அரசியலோடு இவர் ஒத்துப்போக முடியாமல் தான் இவரது பயிற்சிப்பு திறமை வராமல் இருக்கலாம். ஆனால் அதை சரியான முறையில் தெரிந்து கொள்வதாக இருந்தால் நாங்கள் ஹதுருசிங்க இங்கே இருந்து விலகிய பிறகு அடுத்து எந்த அணிக்கு பயிற்றுவிக்கின்றாரோ அந்த இடத்துல இவரது பெருவர்கள் எவ்வாறு இருக்க போகின்றன, அந்த அணியை இவர் எவ்வாறு கொண்டு நகர்த்த போகின்றார் என்பதை வைத்துத்தான் நாங்கள் அதை சரியான முறையில் கணிக்க முடியும். ஆனால் இப்போதைய நிலையில் சொரிதமா என்று சிங்களத்தில் சொல்வார்கள், அப்படிப்பட்ட நிலையிலே தான் இலங்கை கிரிக்கெட் அணி இருந்து கொண்டிருக்கிறது. உலகக்கிண்ண போட்டிகளில் நம்பிக்கை இல்லாமல் தான் நாங்கள் செல்ல போகிறோம். அடுத்து அவசரமாக ஸ்டீவ் ரிக்சனை இடைக்கால பயிற்றுவிப்பாளராக இட்டு அசந்த் அடிமேலை முகாமையாளராக்கி டிமுத் இல்லாவிட்டால் அஞ்சலோ மேத்யூஸை அணி தலைவராக்கி இலங்கை அணி எப்படிப்பட்ட அணித்தறிவுகளோடு செல்ல போகிறதோ என்பதைத்தான் நாங்கள் கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. சில வழிகளில் ரிக்சனின் பிரகாசிப்பு இல்லாவிட்டால் ரிக்சன் அணியை கொண்டு செல்லுகின்ற முறைகளை நாங்கள் 2020 தொடரில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டிகளின் போது பார்த்து அறிந்து கொள்ளலாம். அதுபோல இன்னொரு முக்கியமான விஷயம், இலங்கையின் உள்ளக வீரர்கள், இளம் வீரர்கள், அதுபோல அணிக்கு தெரிவாகக்கூடிய வாய்ப்புடைய வீரர்களாக கருதப்படுவோர் இலங்கையில் இனி இடம்பெறப் போகின்ற இந்த மாகாண மட்ட 4 அணிகள் மோதுகின்ற போட்டிகளின் போது தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினால் நாங்கள் அவற்றையும் பார்க்கலாம், எப்படி இவர்கள் ஆடுகின்றார்கள் என்பதை பார்த்தறிந்து. இந்த காணொலியும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு நல்லது நடக்கட்டும், நன்மை கிடைக்கட்டும். உலக கிண்ணத்தை தான் எங்களால் வெல்ல முடியாவிட்டாலும் கூட நம்பிக்கையான அளவுக்கு நாங்கள் முன்பு எதிர்பார்த்த இலங்கை அணி போராடி தோற்றால் கூட போராடி தோற்குமே, அவ்வாறான அணி ஒன்றையாவது எங்களுக்கு உருவாக்க முடியுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து அவதானிப்போம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் இலங்கை கிரிக்கெட்டுக்குள் என்ன நடக்கிறது என்பதை அதை உங்களுக்கு அறிக்கைப்படுத்தி தருவதற்கு நான் காத்திருக்கிறேன். தொடர்ந்து வரும் உங்கள் ஆதரவுகளுக்கு நன்றிகள். உங்கள் கருத்துக்களையும் தொடர்ந்து எதிர்பார்க்கிறேன். வணக்கம்.